ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்யாரி டிசைன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் இப்போ வந்து பேடட் லோடிங் ஸ்டிச், இது வந்து நம்மளுக்கு கிளாத்தோட அட்டாச் ஆகி இருக்கும் இந்த லோடிங் ஸ்டிச்சஸ். இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டு லுக்காக நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி த்ரெட் இருக்கும், இது வந்து பைப்பிங் த்ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து டேரெக்டாக நம்ம சீவிங் த்ரெட்டாலையும் ஸ்டிச் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும் இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த பிளேஸில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து த்ரெட்டால் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச்சஸ் பண்ணுவேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அதுதான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி மெத்தட் வந்து நான் இப்போ டீச் பண்ண போகிறேன். ஸோ க்ளூ வச்சு ஒட்டுறது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு த்ரெட் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் க்ளூ போட்டுட்டு அந்த இடத்துல த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம், த்ரெட்டை வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோமோ, இப்போ நான் இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பிளேஸில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி இப்போ நான் சாப்பீஸால் ஜஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைன் மேலே தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இந்த லைன் மேலே நான் த்ரெட் ஸ்டிச் பண்ணேன்னா அதுக்கு பக்கத்தில் வெளியில் வந்து நான் சீவிங் த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ சீவிங் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த லைனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டிச், நார்மல் செயின் ஸ்டிச் தான் பண்ணுறேன். க்ராஸாக ஒரு ஸ்டிச்சு, குட்டியாக ஒரு லாக். நம்மளுக்கு லைன் வந்து இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, பட் த்ரெட் வந்து மேலே இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக எழுங்க, டக்குன்னு இழுத்துறக்கூடாது, ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்டு வரைக்கும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே தூக்கிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த லைனை மட்டும் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அந்த லைனை மட்டும் ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தள்ளி இருக்குது த்ரெட்டு. நான் நீடிலால் லைட்டாக மூவ் பண்ணிட்டு கீழே போட்டுக்க லைனை ரெஃபரன்ஸாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். என்ன மாதிரி ஸ்டிச்சஸ்னால் ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி தான் இதை வந்து நான் செக்யூர் பண்ணுறேன். இப்படி கரெக்டாக இப்படி தள்ளி தான் இருக்கும். நம்ம நீடில் வச்சு லைட்டாக இப்படி மூவ் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு சைடில் லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் லைட்டில் ஒரு ஸ்டிச், ஜிக்ஸாக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த ஒயிட் கலர் த்ரெட் வந்து மூவ் ஆகாது. ஸோ ஸ்டிச் பண்ணிட்டு ஃபைனலாக ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது த்ரெட்டு வந்து நூலை விட்டு வெளில வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கண்டினியூஸாக நம்ம எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே த்ரெட்டால் வேணால் செக்யூர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ வந்து த்ரெட்டால் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சீவிங் த்ரெட் வந்து எடுத்துட்டேன். சேம் இங்கே எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம டேரெக்ஷன் வந்து போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஏரோ மார்க் எந்த டேரெக்ஷனில் இருக்கோ அந்த டேரெக்ஷனில் நம்ம லாக் வந்து நம்ம போடுவோம், ஓகேங்களா. ஸோ குட்டி குட்டி லாக் வந்து நம்ம போடுவோம். நான் ஃபஸ்ட்டு இங்கே மேலே வந்து இங்கே கொஞ்சம் பெரிய பாக்ஸாக நம்ம போட்டுருப்போம் இல்லைங்களா, அதை தான் இந்த லைன் மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் கீழே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு கீழே பார்த்து, ஓகேங்களா. ஸோ நான் இங்கே வந்து ஏரோ மார்க் தப்பாக போட்டேன் பாருங்கள். இங்கே வந்து கீழே பார்த்து இருக்கணும், இங்கே வந்து மேலே பார்த்து இருக்கணும், ஓகேங்களா. ஸோ நான் கீழே பார்த்து, ஏன் இந்த சைடு தான் ஸ்டார்ட் பண்ணுமா, இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதானா, தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே கீழே பார்த்து ஸ்டிச்சஸ் பண்ணி அப்போ ஏரோ மார்க் டேரெக்ஷன் எல்லாமே மாறிடும், ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம எந்த சைடு வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்து குட்டியாக ஒரு லாக்கு, இப்படி க்ராஸாக அந்த ஒயிட் கலர் த்ரெட் வந்து மறையிற மாதிரி க்ராஸாக ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மேலே பார்த்து ஒரு குட்டி லாக்கு, திரும்பவும் கீழே ரிவர்ஸ் கொண்டு வரேன், ஒரு ஸ்டிச்சு, கீழே பார்த்து குட்டியாக ஒரு லாக்கு, திரும்பவும் மேலே பார்த்து ஒரு ஸ்டிச். கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஒயிட் லேயர் எல்லாமே கவர் ஆகணும், த்ரெட்டு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். மேலே ஒரு ஸ்டிச் போட்டு இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த டேரெக்ஷன் இப்படி மேலே பார்த்து போடாமல் இந்த மாதிரி டேரெக்ஷனில் பார்த்து குட்டியாக ஒரு லாக் வந்து போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் வரும்போது அந்த ஒயிட் த்ரெட் வந்து க்ராஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பண்ண ஸ்டிச்சஸ்க்கு கீழே பார்த்து ஒரு ஸ்டிச்சஸ்ஸு, அப்புறமா குட்டியாக ஒரு லாக், திரும்பவும் மேலே பார்த்து ஒரு ஸ்டிச்சு. இப்போ நான் சைடில் தான் இந்த சைடில் நம்ம எப்போ எது வரைக்கும் போடணும் அப்படின்னா இந்த த்ரெட்டு ஃபுல்லுமே நம்மளுக்கு கவர் ஆகிற வரைக்கும் நம்ம சைடில் தான் போடுவோம், ஓகேங்களா. ஸோ மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே பார்த்து ஒரு ஸ்டிச்சு, குட்டி லாக்கும் தான் போடணும், அதை மறந்துடாதீங்க. திரும்பவும் இப்போ அந்த சைடு ஃபுல்லுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் க்ராஸாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு
இப்போ வந்து எங்கே போடணும்னா மேலே பார்த்து போடணும், கீழே இப்படி போடக்கூடாது, மேலே பார்த்து போடணும். ஏன்னா மேலே இந்த லைன் ஃபுல்லுமே நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து மேலே பார்த்து போடுறேன். மேலே பார்த்து ஒரு ஸ்டிச்சு, திரும்ப ரிவர்ஸ். நீங்கள் இப்படி பண்ணும்போது சில பேர் கரெக்டாக பண்ணுவீங்க, பட் வந்து கேப் விழும். இப்போ கேப் விழுனா இப்போ இந்த மாதிரி நான் இப்போ கேப் விட்டு பண்ணியிருக்கேன். சில பேர் ஒட்டி ஒட்டி பண்ணும்போது இந்த மாதிரி கேப் விழும். ஸோ அது வந்து நல்லா நெருக்கமாக நீங்கள் வந்து லாக் போட்டு நீங்கள் பண்ணணும். இன்கேஸ் அப்படி வருது அப்படின்னா இப்போ ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் கொண்டு வரீங்க இல்லைங்களா த்ரெட்டை, ஸோ அப்போ வந்து இந்த ஹோல் ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் கொடுத்துருப்பீங்க லாக் போட்டு, அந்த லாக்லேயே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்து இன்னொரு லாக் வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கேப்புன்றது வரவே வராது. ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்து ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மேலே பார்த்து ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு திரும்ப ரிவர்ஸ் வரும்போது கீழே பார்த்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இப்படி வரும்போது நல்ல ஒரு கிராஸாக தான் நம்மளுக்கு வரணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிச்சஸ் பார்க்க நம்மளுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ நல்ல ஒரு கிராஸ் கொடுத்து பண்ணுங்கள். நான் பண்ணும்போது எங்கே லாக் போட்டு எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே பார்த்து ஒரு ஸ்டிச்சு, குட்டியாக ஒரு லாக். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த த்ரெட்டு வந்து எங்கேயுமே தெரியல பாருங்கள். ஒயிட் கலர் த்ரெட்டு எங்கேயுமே தெரிஞ்சிருக்காது, பைப்பிங் த்ரெட்டு. நம்மளுடைய சில்க் த்ரெட்டு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். மேலே பார்த்து லாக் போடுறத கரெக்டாக பண்ணுங்கள். இப்படி கீழே பார்த்து ஒரு லாக் போட்டேன்னா இப்படி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே பார்த்து நல்லா தூக்கி பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேப் வந்து வராது. ஸோ லாக் போடுறதுல நம்ம மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த கேப்புன்றது வருது. ஸோ நம்ம இன்னும் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கில் ஒரு டிசைன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டிச்சஸ் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்தும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய டிப்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நான் அதை ஆன்லைனில் தான் பார்த்து நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் டவுட் வரும்போது எனக்கு கிளியர் பண்ணிக்க முடியாது எல்லாத்தையுமே தான் நான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா தயக்கப்படாமல் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுவேன். கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரேன், எந்த அளவுக்கு கிராஸ் வைக்கிறேன், எந்த அளவுக்கு லாக் போடுறேன்னு சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து தான் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் யூடியூப்பில். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சஸாக எனக்கு அனுப்புங்க. நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே கீழே பார்த்து லாக் போடும்போது ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டேன். இப்போ லாக் வந்து நான் இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு த்ரெட்டு வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஏரோ மார்க் பார்த்துக்கோங்க. அந்த ஏரோ மார்க் டைரெக்ஷனில் இந்த சைடு நான் வந்து லாக் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி லாக் போட்டுட்டு அகைன் கிராஸ் பண்ணி ஒரு ஸ்டிச்சு, மேலே பார்த்து குட்டியாக ஒரு லாக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கேப்புன்றது வராது. ஃபைனலாக இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டு ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ், இது வந்து பேடர் லோடிங் ஸ்டிச்சஸ். ஸோ வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்படி வீடியோ குவாலிட்டியில் ஏதாச்சும் சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.